ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு மைசூர் தசரா ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து நைட் டைமில் வந்து பேலஸ் போகலாம். ஏன்னா லைட் செட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான மின் விளக்குகளால் அலங்கரித்து சிட்டியே வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் எல்லா சைட்லேருந்துமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பாருங்கள். பேலஸ் வந்து தசரா டைமிங்கில் நைட் டைமில் எப்படி லைட் செட்டிங்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். பயங்கர க்ரௌடாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பைக்ஸ்லாம், பாருங்கள் எவ்வளோ பேர், எப்பா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தசரா டைமிங்கில் ஸ்பெஷலாக போடக்கூடிய எக்ஸிபிஷன் வழியாக தான் போகிறோம். அந்த வழியாக போயிட்டு, ஏன்னா கார் பைக் எதுவுமே அலோடு கிடையாது, அது வழியாக அப்படியே நம்ம நடந்து போயிட்டு அப்புறம் தான் நம்ம பேலஸ் ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர க்ரௌடாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ தேச தலைவர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. நேரு, இது மாதிரி நிறைய தேச தலைவர்களோட அந்த இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மின் விளக்குகளால் அங்கங்கே பார்க்குற இடங்கள்லாம் அழகாக அலங்கரித்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அம்மனுடைய உருவம், அப்புறம் வந்து இப்போ அந்த கார்னரில் சைடில் தெரியுது பாருங்கள், அதான் எக்ஸிபிஷன். அது வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டு போகணும். எக்ஸிபிஷன் வீடியோ நான் தனியாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த விலாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மைசூர் வந்து தசரா ஃபெஸ்டிவல் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்கே ரொம்ப 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 பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் செலிப்ரேட் பண்ணாங்க. நான் ஒரு 4 days தங்கியிருந்து நானும் தசரா ஃபெஸ்டிவலில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்தோம். வேறு லெவலில் இருந்தது. பாருங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிபிஷன்லலாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரோட் சைடுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு ஜாமான் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்பவே செமையாக இருந்தது. பலூன்ஸு, அந்த கலர் கலர் பொம்மைகள் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம எப்போ போனாலும் குழந்தைங்கள வந்து எங்கே போனாலும் சேஃபாக அழைச்சிட்டு போகணும். அதே மாதிரி தான் அந்த மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் நைட் டைமும் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்ததுனால குழந்தைங்கள வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே ரொம்ப சேஃபாக போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்தது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஓகே, பாருங்கள் வழி எல்லாமே வந்து செம்மையாக வந்து நான் ஆல்ரெடி ஹோட்டல் ரூம்லேருந்தே நான் வர்ற வழி எல்லாமே உங்களுக்காக ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக. எவ்வளோ லைட் செட்டிங் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வழி எல்லாமே வந்து நிறைய பானிபூரி, மசால் பூரி, பஞ்சு மிட்டாய், மாங்காய், இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்தது. எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு விடிய விடிய எல்லாருமே வந்து நல்லா செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள். பேலஸ்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது. நிறைய பேலஸில் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க. எல்லாருக்குமே நிறைய சேர் போட்டு, நிறைய பந்தல்லாம் போட்டு, அதில் வந்து எல்லாருமே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பரதநாட்டியம், அப்புறம் மியூசிக், சிங்கிங், இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஆசையாகவும் இருந்தது பார்க்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவலில் கலக்கி எடுத்துருந்தாங்க தசரா ஃபெஸ்டிவலை. இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சொல்கிறது, அவ்வளோ இருந்தது அந்த பேலஸில் வந்து என்டர்டைன்மெண்ட். வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா வந்து நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இதே போல் நல்ல நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிரின்றது.
இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தாணி சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூடு குளிரின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நளினி நீயானாய் கரிநாய் சிறுபறவை நீயானாய் உன் வானம் நானே. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உரத்தறியே. கொடிய விட்டு கொதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறியே. வாயமேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடிவும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தீச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே. உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே.
காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானிங்கே நீலமங்கே, இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவத்தியும், தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ அருகில் வந்து நெளிய நானும் மனதில் சென்று ஒளிய, நீ மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாத அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். செங்கனி பூரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்.